வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி மக்களவையில் 3 மசோதாக்கள் அறிமுகம். தொகுதி மறுவரையறை மசோதாவை அறிமுகம் செய்ய 251 உறுப்பினர்கள் ஆதரவு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். எதிர்ப்பு தீ பரவட்டும் என மசோதா நகலை எதிர்த்து முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு. கருப்பு உடை அணிந்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. பாசிச பாஜகவில் தமிழக மக்களுக்கு ஆபத்து என எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காது. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்களவையில் 3 மசோதாக்கள் மீது நாளை மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி மக்களவையில் 3 மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. தொகுதி மறுவரையறை மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்ய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. மக்களவையில் 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் வாக்கெடுப்பில் 436 பேர் பங்கேற்றனர். மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதாவை அறிமுகம் செய்ய 251 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். 185 பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 3 மசோதாக்கள் மீது 12 மணி நேரம் விவாதம் நடைபெற உள்ளது. மக்களவையில் 3 மசோதாக்கள் மீது நாளை மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் விவாதத்தில் பங்கேற்க அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் இன்று கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதா, மக்களவை தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதா ஆகிய 2 மசோதாக்கள் இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதம் நடைபெற்று வருகிறது. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவிற்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆரம்பம் முதலே தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். அந்த வகையில் இன்று தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுமாறு திமுக தலைமை அழைப்பு விடுத்திருந்தது. அதன்படி நாமக்கல் மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்தவாறு கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றி வைத்து மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவின் நகலை எரித்து போராடும் போராடும் தமிழ்நாடு போராடும் வெல்வோம் ஒன்றாக என்று முழக்கமிட்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு எங்கும் எதிர்ப்பு தீ பரவட்டும், பாஜகவின் ஆணவம் அழியட்டும் என பதிவிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் மூர்த்தியை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு உடை அணிந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், பாசிச பாஜகவால் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பாசிஸ்டுகளுக்கும் அடிமைகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைக்க பார்க்கறாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த உரிமை குரலை நம்முடைய எம்பிக்கள் தான் டெல்லிக்கு போய் குரல் கொடுக்கக்கூடிய நம்முடைய உரிமை குரல். அந்த உரிமை குரலை இன்னைக்கு பறிக்க பார்க்குறாங்க. எனவே இந்த நாள், இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வர நாள் மிக மிக முக்கியமான நாள். நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை நாம தெரிவிச்சாகணும். செஞ்சு காட்டுவோமா? அந்த எதிர்ப்பை இன்னும் வலுவா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வெற்றியை இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் மூர்த்தி அவர்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்துல அண்ணன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. நிச்சயம் அவர் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அமைச்சராக்கி இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களையும் அவர் செஞ்சு கொடுப்பார் வாக்குறுதி கொடுத்து இந்த அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாடு ஒருபோதும் பாதிக்கப்படாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனனுக்கு ஆதரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதால் தொகுதி மறுவரையறையை கையில் எடுத்திருப்பதாக கூறினார். அழிக்க வேண்டும் என்று அழிப்பீங்களா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் என்ன நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கும் என்னடா பிரச்சனை வந்து சொல்லு, என்ன பிரச்சனை வந்திருக்கு சொல்லு. டெல்லி இப்ப எங்க தேர்தல் நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன தேர்தல்? அப்ப சட்டமன்ற தேர்தலை பத்தி தானே பேசணும். டெல்லி எதுக்கு இழுக்கிற? இல்ல, அண்ணா திமுக பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணா திமுக பத்தி எந்த வித தவறான செய்தி சொல்லுவதற்கு அவர்கிட்ட ஆதாரம் இல்லை. அதனால தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் அப்பனும் மகனும் மாத்தி மாத்தி பேசுறான். நான் தெளிவா சொல்றேன், அண்ணா திமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் 11 2021 என்ன தவறு சொல்லு, நான் பதில் சொல்ல தயார். உங்க ஆட்சியில ஊழல் நிறைந்து மலிந்து கிடக்குது, ஊழல் நிறைந்து மலிந்து வழிந்து கிடக்குது. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. எங்களை பத்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து 2ஆம் கட்டமாக சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட மங்கைமடம், திருமுல்லை வாசல் பகுதிகளில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். வைகோ வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய போது ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. உடனடியாக பேச்சை நிறுத்திய வைகோ தொண்டர்களிடம் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட அறிவுறுத்தினார். அதனை கேட்ட தொண்டர்கள் அனைவரும் வழிவிட்டனர். இதனையடுத்து தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து வைகோ தனது உரையை தொடங்கினார். புதுக்கோட்டை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஈச்சடி, கரம்பக்குடி, கீரனூர் ஆகிய 3 பகுதிகளில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் துரை வைகோ வேட்பாளர் ராஜாவை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சரின் சாதனைகளை பற்றி மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அந்த பிள்ளைங்களை வந்து காலேஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறோம், அது கூடாது. 7 வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கும் அந்த கல்லூரிக்கு போற காலேஜுக்கு போய் பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அருமையான திட்டங்களை கொண்டு வந்தார். என்ன திட்டம்? ஆம்பளை பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், பொம்பளை பசங்களுக்கு புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுத்து காலேஜுக்கு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி அது கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர். இப்போ அந்த திட்டத்தினால தமிழ்நாட்டில் 12 லட்சம் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க, அந்த 12 லட்சத்துக்கு மேற்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு அந்த மாசம் 1000 ரூபாய் கிடைக்கிறதுனால இன்னைக்கு காலேஜுக்கு கல்லூரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இது அது இப்ப என்ன சொல்றாரு இவ்வளவு வரவேற்பான்னு கேள்விப்பட்டு இப்ப அது 1000 கிடையாது, மாதம் 1500 ரூபாயா வழங்கப்படும் முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் அருமையான திட்டம். அதே போல உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு முக்கியமான திட்டம், நீங்க நகர்ப்புறங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ல இலவச பேருந்து பயணம், அந்த விடியல் பயணம் அது தொடரும். அது இல்லாம உங்களுக்கு சிறப்பா உங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கு அந்த இல்லத்தரசி திட்டம், அந்த பேரே இல்லத்தரசி திட்டம். அந்த திட்டம் என்னன்னா மறுபடியும் முதலமைச்சர் தளபதி அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த திட்டத்தின்படி 8000 ரூபாய் கூப்பான் கொடுக்க போறாங்க. அந்த கூப்பானை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஜாமாங்க, மிக்சி, கிரைண்டர் உங்க வீட்டுல எது இல்லையோ அதை நீங்க 8000 ரூபாய்க்கு உட்பட்டு நீங்க வாங்கிக்கலாம். எல்லாம் நிறைய திட்டங்கள் செலவாக சொல்லியிருக்கிறேன். தாவேக்கு தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று மாலை வெளியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற உள்ள நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தாவேக்கு தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிடுகிறார். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் 800 பேர் மட்டுமே கலந்து கொள்ள தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. எனவே QR கோடு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ள கழக நிர்வாகிகள் தவிர்த்து வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, குடும்பத்திற்கு வருடத்திற்கு 6 சமையல் கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் உள்ளிட்ட திட்டங்களை ஏற்கனவே தனது பிரச்சாரத்தில் விஜய் அறிவித்துள்ள நிலையில் இன்று வெளியிட உள்ள தேர்தல் அறிக்கையிலும் கவர்ச்சிகர வாக்குறுதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது.
மகளிர் இடஒதுக்கீடு தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து விவாதிக்க 3 நாட்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இதனை அடுத்து மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசித்த பிறகு அலுவல்கள் தொடங்கியது. இந்நிலையில் மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாக்களை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார். மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை மசோதா அறிமுகம் செய்யப்பட்டதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவில் இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்த நிலையில், இடஒதுக்கீட்டில் மதம் சார்ந்த வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்றும், மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்பது என்பது ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். தொடர்ந்து அறிமுக நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில், இந்திய ஜனநாயகத்தை முடக்கும் வகையிலும், அடிப்படை அரசியலமைப்பை தகர்த்து உரிமைகளை பறிக்கும் வகையிலும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது என்று KC வேணுகோபால் தெரிவித்தார். திமுக MP TR பாலு கூறுகையில், சாண்ட்விச் போல 3 மசோதாக்களை ஒன்றாக கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு என்றும், தொகுதி மறுவரையறை மசோதாவை திட்டவட்டமாக சமரசம் இன்றி திமுக எதிர்க்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். மக்களவை பேரவைகளில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை 2029ஆம் ஆண்டு முதல் அமலாக்கவும், அதற்கு ஏதுவாக மொத்த மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 850 வரை அதிகரிக்கவும் வழிவகை செய்யவும் அரசமைப்பு சட்டத்தின் 131வது திருத்த மசோதா உள்பட 3 மசோதாக்களை அறிமுகம் செய்து விவாதித்து நிறைவேற்றும் நோக்கில் இந்த அமர்வு நடைபெற்றது. இதில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுவரையறை செய்வதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. வேலூர் அருகே முன்விரோத காரணமாக இளைஞரை ஓட வெட்டிய அண்ணன் தம்பியை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர் ஆணைக்கட்டி கணபதி தெருவை சேர்ந்தவர் கார்த்திக். தச்சு தொழில் செய்து வரும் இவர் விசுவ இந்து பரிஷத்தின் மாவட்ட நிர்வாகியாக உள்ளார். அதே பகுதியை சேர்ந்த ஜீவித், சேஷாத் ஆகியோருக்கும் இவருக்கும் முன்விரோதம் காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு ஜீவித், சேஷாத் இருவரும் மறைத்து வைத்த கத்தியால் கார்த்தியை வெட்ட முயன்றனர். இவர்களை கண்டதும் கார்த்தி தப்பி ஓடிய நிலையில் அவரை விரட்டி சென்று சரமாரியாக இருவரும் வெட்டினர். இதில் தலை, கழுத்து, கை உள்ளிட்ட இடங்களில் கார்த்திக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இரத்த வெள்ளத்தில் கிடந்த கார்த்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் போலீசார் ஜீவித், சேஷாத் ஆகியோர் தேடி வருகின்றனர். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஏன் தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வரவில்லை என கேட்க MK ஸ்டாலினுக்கு தைரியம் உள்ளதா? குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் என்ன வளர்ச்சி உள்ளது என்பது குறித்து திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிடுமா என கேள்வி எழுப்பினார். அதுதான் எனக்கு புரியல. ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா, ஒரு டோனா? அப்போ நீங்கள் மம்தா பானர்ஜிக்கும் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மம்தா பானர்ஜி ஒரு வீடியோகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களிக்கிறீங்க, உங்களோட ஆதாரெல்லாம் நாங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வரும். ஒரு மிரட்டுற அளவுக்கு இருக்கும்போது வெஸ்ட் பெங்காலில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னைக்கு பிரதமர் மோடி பார்த்துட்டு கேட்குற கேள்வியா? ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது அவருக்கு தப்பாக இருக்குன்னு சரியா படலையா? அவருக்கு தெரியலையா? அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் சரியாக தான் தெரியுதா? நீங்கள் அப்போது மிரட்டுறீங்களா? மிரட்டுற அளவுக்கு தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நீங்கள் மிரட்டுறீங்கன்னா உலகத்தில் எல்லாரும் பார்த்துட்டு பிரதமர் மோடி பார்த்துட்டு மிக சிறந்த தலைவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நினச்சா மிரட்டலாம், ஆனால் நாங்கள் மிரட்டுறதுக்கு ஆளு கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அங்கம், தேசத்துடைய பாகம். எங்களுக்கு அதுவும் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு தனி ஈடு இருக்குது. அவர் எப்போவுமே தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ முதலமைச்சர் பேசுகிற பேச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசுகிற விதம் கிடையாது அது. இல்லை, அது சுந்தர் சார் அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. படித்தவங்களுடைய பேச்சு அதுதான். எங்களை பார்த்து படிக்காதவங்க சொன்னாங்களே, ஆமாங்க நாங்கள் படிக்காதவங்க தான், ஆனால் எங்களுடைய வளர்ப்புன்னு சரியாக இருக்குது, அது நாங்கள் காட்டிட்டோம். சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பர்சனல் அட்டாக்கே பண்ணலை.
இங்கே 10 வருடங்களாக நீங்கள் 2 முறை 10 வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆக இருந்திருக்கீங்க, நீதி அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஐடி அமைச்சராக இருந்திருக்கீங்க. நீங்கள் ஐடி அமைச்சர் இருக்கும்போது நீங்கள் இது பண்ணுறீங்க எங்களை மட்டும் இல்லை, பிரஸ்காரங்களும் இழுத்து அவங்கள பற்றி இழிவாக பேசி தானே அவர் எழுதினார். அப்போது படித்தவங்க வந்து பேசுகிற பேச்சுக்கு வந்து கூத்தாடி சினிமா சங்கி இல்லை ஜிம்னாஸ்ட் என்னை பார்த்துட்டு குரங்கு மாதிரி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவறீங்க. கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான், உங்கள் கட்சியில் அத்தனை வந்து திமுக அல்லது பிறந்து வளர்ந்தவங்களா? நீங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்க செந்தில் பாலாஜி 10 ரூபாய் செந்தில் பாலாஜி வந்து எங்கேருந்து வந்தவங்க? சேகர் பாபு எங்கேருந்து வந்தவர்? எல்லாரும் பார்த்துட்டு இன்றைக்கி காங்கிரஸோடைய நீங்களும் வந்து டிஎம்கே வந்து மாறி காங்கிரஸோட இருந்தீங்க, கலைஞர் காலத்தில் நீங்கள் பிஜேபியோடு இருந்தீங்க. அப்போ நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து கூட்டணி வைக்கலையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்து நாங்கள் என்ன கூப்பிட்றது? ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இறங்க மாட்டோம். படிப்பு இல்லை, நாங்கள் உங்களை மாதிரி லண்டன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரல. நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் வந்து 12வது 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனால் எங்களுடைய வலுப்பு சரியாக இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மா பேர் நாங்கள் காப்பாற்றுவோம். இந்திய கூட்டணி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அரசியல் சாசனம் காப்பாற்றப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி, மதுரை மேற்கு தொகுதி, மதுரை வடக்கு தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை மத்திய தொகுதி திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜனை ஆதரித்து மதுரை வைத்தியநாதபுரம் பகுதியில் ப. சிதம்பரம் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியல் பயணம் திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம், மகளிர் உரிமை திட்டம் என தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டு கூறினார். அரசியல் சாசனத்தை திருத்தக்கூடாது என்றுதான் 2024 நீங்க வாக்களித்தீர்கள். ஞாபகம் இருக்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனை என்னவென்றால் அரசியல் சாசனம் ஆபத்து, அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது, அரசியல் சாசனத்தை திருத்த முடியாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வெற்றி தாருங்கள் என்று சொன்னோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி தாருங்கள். அரசியல் சாசனத்தை திருத்த மாட்டார்கள், அரசியல் சாசனத்தை திருத்தக்கூடாது என்றுதான் நீங்க வாக்களித்தீர்கள். ஆனா என்ன பண்றாங்க? நாளை அரசியல் சாசனத்தை திருத்த முயற்சிப்பார்கள். 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. ஏப்ரல் 23ஆம் தேதி மேற்கு வங்கத்துல தேர்தல் நடக்குது. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டுல 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்கத்துல 42 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் பணியில மூழ்கி இருக்கிறார்கள். இந்த 80 பேரு வரக்கூடாது என்பதற்காக இந்த 80 பேரு டெல்லியிலே வந்து எதிர்த்து வாக்களிப்பார்கள். வாக்களிக்க கூடாது, எதிர்த்து வாக்களிக்க கூடாது என்பதற்காக 16ஆம் தேதி கூட்டுறாங்க. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு கார்கே அவர்கள் சொன்னார், 16 கூட்டாத 29 கூட்டு. 16க்கு 29க்கு என்ன வித்தியாசம்? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல இந்த 13 நாளா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் வேணும்னு. இது திட்டமிட்ட சதி, திட்டமிட்ட மோசடி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். தொகுதி மறுசீரமைப்புக்கு கண்டனம் தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் கருப்பு கொடிகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி மறுசீரமைப்பு கண்டித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கையில் கருப்பு கொடிகளுடன் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மஞ்சக தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு தெரிவித்து மதச்சார்பற்ற முற்போக்கு
கூட்டணியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வஞ்சக பாஜகவின் தொகுதி மறுவரை எதிர்த்து மதசார்ப முற்போக்கு கூட்டணியின் துரோகி பழனிசாமியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் துரோகி பழனிசாமியை கண்டித்து இது ஆர்ப்பாட்டம் கண்டிக்கிறோம் பாசிச பாஜக அரசை கண்டிக்கிறோம் பாசிச பாஜக அரசை கண்டிக்கிறோம். வேலூர் அடுத்த பேரணம்பட்டு மலைப்பகுதியில் மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அடுத்த பாஸ்மார்பெண்டா கிராமத்தை சேர்ந்த ஷியாமளா என்ற மூதாட்டி கடந்த 10ஆம் தேதி காணாமல் போனார். உறவினர்கள் எங்கு தேடியும் மூதாட்டி கிடைக்காததால் இது குறித்து பேரணம்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஷியாமளாவை மர்ம நபர்கள் கொலை செய்து காட்டுப்பகுதியில் புதைத்தது தெரியவந்தது. மூதாட்டி கொலை தொடர்பான வழக்கில் அதே கிராமத்தை சேர்ந்த தங்கராஜ், சூர்யா ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மூதாட்டியிடமிருந்து நகையை பறிக்க கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து நகையினை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 13,500 ரூபாய் பணம் மற்றும் 2 சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி தனது வீட்டின் முன்பாக ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றினார். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்த்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் இன்று புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை காண்பித்தார். அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள திமுகவினர் தங்களது இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்றி இந்த சட்ட மசோதாவுக்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான எஸ். சிவசங்கர் இல்லத்தில் முன்பு கருப்பு கொடிகள் ஏற்றி தனது எதிர்ப்பை தெரிவித்தார். சின்னசாமி மைதானத்தில் நடந்த போட்டியில் சென்னை அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்களை அவமதிக்கும் வகையில் டிஜே பாடல் ஒளிபரப்பியதாக பிசிசிஐயிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புகார் அளித்துள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி 19வது IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. அப்போது டிஜே தேர்ந்தெடுத்த பாடல் மற்றும் பின்னணி இசையாக விளங்கும் தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி என்ற பாடலை தங்களது இன்னிங்ஸுக்கு முன்பு ஒளிபரப்பியது நாகரிகமற்ற செயல். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பிசிசிஐயிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புகார் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி மக்களவையில் 3 மசோதாக்கள் அறிமுகம். தொகுதி மறுவரையறை மசோதாவை அறிமுகம் செய்ய 251 உறுப்பினர்கள் ஆதரவு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம். எதிர்ப்பு தீ பரவட்டும் என மசோதா நகலை எதிர்த்து முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு. கருப்பு உடை அணிந்து உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. பாசிச பாஜகவால் தமிழக மக்களுக்கு ஆபத்து என எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காது. ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.